பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் வியானா மூஞ்சிக்கு ஒரு ஃபோக்கஸ் சீன் வச்சிருந்தாங்க பாருங்க. மொத்தமா செத்து போச்சு. வியானா மூஞ்சி செத்து போச்சு. இந்த ஒரு டிஃபிட் ஏத்துக்கவே முடியல. மிக்சர் அப்படின்னு சொன்னீங்களேம்மா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே கூனி குறுகி அசிங்கப்பட்டு வியானா உட்காரும் தருணத்தை பார்த்தம்போது மனம் நிறைவாகவும் மனம் சந்தோஷமாகவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய் தட் மூமெண்ட். அப்படிதான் பண்ணோம். வந்து சீனா போட்டுட்டு இருக்க சீனு இதுல மட்டும் இல்லை, எவ்வளோ வன்மோ கொஞ்சம் நெஞ்சம் வன்மோ அவ்வளோ வன்மம் இருக்கு. அப்படி ஒரு மூலையில உட்கார வச்ச பிறகுதான் வியானாக்கு என்னன்றது தெரியுது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கெமியை ஃபைனலா ரிவீல் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு கெமி ரிவீல் பண்ணதும். அதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோட கான்டெக்ட்ல சொல்லிடுறேன். LPW அதான் ஹாட் ஸ்டார்ல ஒரு வெப் சீரிஸ் வருது இல்லையா, கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ். விக்ராந்த் அதுல விக்ராந்த் நடிச்சிருக்காரு. விக்ராந்த் கூட ஒரு 4-5 பசங்க வந்திருக்காங்க அந்த படத்துல மெயின் ரோல் பண்ண பசங்க. அவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ். அதில் குறிப்பாக சபரி வந்து அந்த ஆங்கரிங் பண்ணுறது, அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறதுலாம் பயங்கரமாக இருக்குது. எப்பவுமே வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ஏதாவது கெஸ்ட் வந்தால் கூட ஆங்கரிங் பண்ணுறன்ற பேரில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு 2 பேராக சேர்ந்துக்கிட்டு ஒன்று நடக்கும். அது கூட உருப்படியாக இருக்காது. அது கூட ஏதாவது ஒன்று முரண்பாடாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதை பார்க்கும்போது நீட்டாக அழகாக சபரி பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் விக்ராந்த் இந்த பிளாட்ஃபார்மை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க, நிறைய பேர் வாய்ப்புகள் மிஸ் ஆகிருக்கு, இதை பக்காவாக யூஸ் பண்ணுங்கன்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். ஃபைனலி இதை ஃபினிஷிங்கில் கானா வினோத் பாட்டு பாடி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டீம் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. எப்படி 5 லட்ச ரூபா? ஸோ ஆல்ரெடி 8,18,500 ரூபாய். அவங்க 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா 13,18,500 ரூபாய் அப்படின்ற அமௌண்ட் வந்து பணப்பொட்டியில் வந்து நிற்க போது. யார் எடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றது அப்டேட் வந்தால் நான் அவங்ககிட்ட தெரிவிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நடக்க போகிற தகவல்கள். ஓகே, சீக்கிரம் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. சபரி வெளியே கூப்பிட்டு போய் பக்காவாக பிளானை போட்டு ஒவ்வொருத்தரையா என்னை பற்றி ப்ரோ அண்ட் கான்சிக்வன்சஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுங்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் தலை பெட்ரூமில் கெமிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. கானா வினோத் சாப்பிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மற்றும் அரோரா 4 பேருமே நல்லா மூக்க முடிக்க பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது, அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிடுன்னு சாப்பிட்டாங்க. அது நடுவில் பிக் பாஸ் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு அஸ்கி வயசுல. கேமே சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ். ஐயோ வேற வாய்ஸ் போயிது. வினோத் தண்ணி குடிக்க அடிச்சுக்க போகுது, தண்ணி பருமையா கத்தாதே. இந்த வாய்ஸ்ல வேற வாய்ஸ் வரும் இன்னொன்று, அதனால அந்த வாய்ஸுக்கு போக வேண்டாம். இப்படி ஒரு பிக் பாஸ் அங்கே பொறுமையாக பேசிக்கிட்டு அங்கே ஒரு வைபிங் செக்மெண்ட் மாதிரி ஒன்று. இதுக்கு நடுவில் திவ்யா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வாய்ஸ் டப்புன்னு எடுக்க முடியல, பிக் பாஸ் அப்படின்னு வரா அப்படின்னு ஒரு கத்துவாங்களே, அந்த கத்துற செக்மெண்ட் வேற திவ்யா அந்த இடத்துல பண்ணாங்க. ஏமா நீயே கத்தி காட்டி குத்துருவ போல இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதில் சாப்பிட்டு அந்த இதெல்லாம் அப்படியே ஸ்டோர் ரூமுக்கு போயிடுச்சு. ஸ்டோர் ரூமில் ஐயோ கன்வெர்ஷன் ரூமுக்கு எல்லாம் போயிடுச்சு. எப்படி கன்வெர்ஷன் ரூம் மொத்தமாக போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்து முடிச்சோடனே ஒரு பக்கம் சபரியை பற்றி நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் திவாகர் சொல்கிறாரு, பிரவீன்ராஜ் சொல்கிறாருன்ற மாதிரி எல்லாம் சீரியஸாக உட்காந்து நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கானுங்க. ஓகே சீரியஸாக பண்ணுவோன்னு பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சோடனே எல்லாருக்கும் டவுட்டு, ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்ற மாதிரி வியானா யோசிக்கிறாங்க. ஏய் அவனுங்க நம்மளை வச்சு ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கானுங்க போல இருக்கு, நம்மளை வீட்டுக்குள்ள வர வைக்காம கார்டன் ஏரியாலே உட்கார வச்சிருக்கணும் போல, ஒரே இடத்துல நம்மளை அமைக்கி வச்சிருக்கணும் போல, இதுதான் டாஸ்கா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் அப்படியா அப்படிலாம் இருக்காது, இது இவ்வளவு சிம்பிளாவா கொடுப்பாங்க, இல்ல உன்னை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமான்ற மாதிரி வியானா அங்க ஒரு கவுண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, சூப்பரா பண்ணிருக்கீங்க, அதுல குறிப்பா இவரெல்லாம் டென்ஷன் ஆயிட்டார் பிரவீன்ராஜ்லாம். அவனை இதை மட்டும் பண்ணி பாருங்கடா டே, பிக் பாஸை வச்சு ஏமாத்திருக்கீங்க நீங்க, பிக் பாஸ் சொன்னாருன்றதுக்காக தான் நாங்க உட்காந்தோம், இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு இதுவா இருக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸ்மார்ட்டா பிளே பண்ணிருக்கீங்களா, அதுதாங்க ஃபைனலிஸ்ட். ஏன் அவங்க நீங்க ஏன் முட்டா பீசுங்கன்ற மாதிரி அந்த ஒரு தருணத்திலே தெரிஞ்சிச்சு. ஃபைனலிஸ்ட் எவ்வளவு தெளிவா பிளே பண்ணிருக்கானுங்க, நீங்க எப்படி எவ்வளவு அழகா பிளே பண்ணிருக்கீங்கன்றது. தே ஆர் டிசர்விங் டு த ஃபைனலிஸ்ட். ஏன் அப்படின்ற அந்த ஒரு நொடி உங்களை விட பெட்டர் ஏன் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாம் மக்கு சாம்பிராணி அப்படின்றது அந்த இடத்துல ப்ரூவ் ஆயிருக்குது. ஓகே, உடனே என்ன பண்றாரு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு, முதல் டாஸ்க்ல 1 லட்சம், 2வது டாஸ்க்ல 2 லட்சம், 3 லட்சம் சேர்த்திருக்கீங்க
அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்மே கொடுத்தவொடனே எல்லாருக்கும் ஷாக்கு. எப்படா என்னடா டாஸ்க்கு ஒண்ணுமே தெரியலையாடா அப்படின்ற மாதிரி இப்போ வங்குறாங்க. அடுத்து இந்த டாஸ்க் இதோட முடிஞ்சிருச்சு, இப்போ நான் டாஸ்க்கை விவரிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. முன்னாள் ஹவுஸ்மெண்ட்ஸை மறைச்சு வச்சிருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. அந்த பிரியாணியை ஃபைனலிஸ்ட்ல 3 பேர் சாப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி டப்புன்னு போட்டு உடைக்கிறார். எப்படி டப்புன்னு போட்டு உடன்னு உடைக்கிறாப்புல. உடைச்ச உடனே எல்லாரும் ஷாக்கிங் ரியாக்ஷன் தான். அதுல குறிப்பா இவங்களை ரிவீல் பண்ணிட்டாங்க. சபரி ரிவீல் பண்ணிட்டான். கெமியை வர சொல்லிட்டாங்க. கெமி வந்தவொடனே எல்லாரும் சந்தோஷமாயாச்சு, ஹாப்பி ஆயாச்சு. ஹாப்பி ஆகிட்டு கெமி எல்லாருக்குமே, ஐ மீன் கெமி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு அக்கு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் அப்படி ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்றாரு. என்ன திடுக்கிடும் தகவல்னா, கெமியை எத்தனை மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்கன்ற டைமிங் கேட்டு இன்னும் அதிர்ச்சி. 4 மணி நேரம். எப்படி 4 மணி நேரம் கெமியை வீட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த 4 மணி நேரத்தை கேட்ட உடனே வியானா மூஞ்சி சேர்த்து போச்சு. ஒரு கேமராமேன் ஒரு க்ளோஸ் ஆங்கிள் வச்சிருப்பான் பாருங்க, அந்த டிபி உங்களுக்கு வைக்கிறேன். அந்த க்ளோஸ் ஆங்கிள்லயே வியானா அப்படி ஆகி போயிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே முகத்துல சந்தோஷமே இல்லை. மற்ற எல்லாம் சந்தோஷம் பண்றாங்க, அப்படியே முகத்துல சந்தோஷமே இல்லை. அப்படியே செத்து போச்சு வியானா மற்றும் திவாகர் கூட பரவாயில்ல, வியானாவே அதுல இருந்து வெளியே வரல. அப்புறம் வந்து திவ்யா கிட்ட, ஐயோ பிக் பாஸ், என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணிட்டீங்களே பிக் பாஸ், எனக்கு அசிங்கமா இருக்குது பிக் பாஸ், இத்தனை வாட்டி நான் டாஸ்க்ல தோத்துருக்கேன் பிக் பாஸ், இந்த மாதிரி டாஸ்க்ல தோத்து இப்படி ஃபீல் பண்ணது இல்லையே பிக் பாஸ், முகத்தை மூடிக்கிறேன் பிக் பாஸ், எனக்கு அசிங்கமா இருக்கு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் முகத்தை மூடிக்கின்னு ரூல் புக்கை எடுத்து மூஞ்சில வச்சுக்கிட்டுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க. அதுல திவ்யா வேற வந்து கலாயும் செஞ்சு விட்டா. திவ்யானா நீ என்ன சொன்ன, அவங்க தண்ணி, அப்புறம் சாப்பாடு, இது இப்படிதானே பேசிட்டு இருந்த. அப்ப நீ ஒளிஞ்ச இடம் தானே அது, அந்த இடத்துல நீ போயிருக்க வேண்டியது தானே, நீ அதை ஸ்கூல் டாஸ்க்ல பண்ண இடத்துல தான் நாங்க ஒளிச்சு வச்சிருந்தோம் போது இன்னும் தூக்கி வாரி போயிடுச்சு மேடம். அப்படியா, நான் தான் விட்டனா அப்படின்ற மாதிரி இன்னும் அப்படியே பிக் அந்த ஒரு மூமெண்ட் இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. அவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு. பேச்சா பேசின வன்மத்துல ஆடிட்டு இருந்தல, வந்ததுல இருந்து வன்மம் அந்த முகம் ரியாக்ஷன்லயே தெரியும் எவ்வளவு வன்மம் எவ்வளவு பொறாம இருக்குன்னு அந்த இடத்துல. ஏன்னா அவங்களால ஏத்துக்க முடியல. ஃபைனலிஸ்ட் இவ்வளவு ரோஸ் பண்ணீங்க, கடைசியில ஃபைனலிஸ்ட் உன்னை வச்சு செஞ்சுட்டான் போது அக்செப்ட் பண்ண முடியல. மத்த எல்லாரும் ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டாங்க, இவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே முடியல மக்களே. அந்த ஒரு இமேஜை பாத்தீங்கன்னா நீங்க சிரிக்கலாம், அது அவ்வளோ சந்தோஷப்படலாம். எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த போட்டோ பார்க்கும்போது. உனக்கு வேணும் இப்படிதான் உன்னை வச்சு செய்யணும் அப்படின்றது தான். அப்புறம் உட்காந்து இவ்வளவு டைலாக் பேசுற, பணப்பொட்டியை தூக்கிட்டு போக வேண்டியதானே, இது பண்ண வேண்டியதானே. நீ எங்கே உருப்படியா, நீ ஒழுங்கா இருக்கியா வந்ததுல இருந்து. இதுல வேற ஆரோ கிடைக்கல, என்ன ஆரோ கிடைக்கும் உனக்கு, நீ பண்றதுதான் கிடைக்கும், எல்லாமே நல்லது பண்ணு உனக்கு நல்லது வரும். உட்காந்து எல்லாம் எப்ப பார்த்தாலும் கரிச்சு குட்டிக்கிட்டு பின்னாடி உட்காந்து அப்படியே மாக்கிங் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா எல்லாம் மேடமுக்கு நல்லதான் வந்துடும். இதுல அவங்களால ஏத்துக்க முடியல. பிரியாணி சாப்பிட்டது ஒரு பக்கம், 4 மணி நேரம் நம்மள முட்டாளாக்கிட்டாங்களே, முட்டாள்தனம் ஆயிட்டுமேன்றது ஏத்துக்கவே முடியல. கதறிட்டு இருக்காங்க வியானா. பார்க்கும்போது நல்லா இருக்கு, அந்த கதறல் சத்தத்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.